என்னுடைய குருநாதர் ஞானகுரு சத்குருதேவர் அவர்களை வணங்குகின்றேன். வள்ளல் பெருமான் அவர்களை வணங்குகின்றேன். இந்த பக்தி திருவிழாவில் ஒரு பெரிய மெய்ஞானி, தத்துவஞானி, 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த ஜோதியான வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாரை பற்றி அவர் உலகுக்கு என்ன சொன்னார் என்பதனை நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்போமாக. ராமலிங்க அடிகளார் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் என்னைக்குமே அவர் பார்த்ததில்லை. மதம், ஜாதி, இனம், மொழி என்ற பாகுபாடு என்னைக்குமே அவர் பார்த்ததில்லை. எல்லோரையும் சமமாக தான் அவர் பார்த்தார். எல்லோருக்கும் சமமாக அன்பை வாரி வழங்கினார், அருளை வாரி வழங்கினார், ஆன்மீக உணர்வுகளை வாரி வழங்கினார். ஆகையினால தான் இன்னைக்கும் உலக மக்கள் அவரை வள்ளலார் என்று அழைக்கிறாங்க. ராமலிங்க அடிகளார் 1823 வருஷம் தென்னார்காடு மாவட்டம் மருதூர் என்ற சிற்றூரில் ராமையா பிள்ளை, சின்னம்மை என்ற இருவருக்கும் பிறந்தார். தினமும் அவர் திருவொற்றியூர் கோவில், வடிவுடையம்மன் கோவிலுக்கு போய் அங்கு பிரசங்கம் செய்து வழிபாடுகள் செய்கிறத ஒரு வழக்கமாக கொண்டுட்டு இருந்தார். ஒரு நாள் வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆக வீட்டில் அண்ணியும், என்னடா இது தம்பி இன்னும் காணுமே, மணி 10 மணி ஆயிட்டுது என்று ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ரொம்ப அவங்களுக்கு அசதி வேற வந்துருச்சு. சரி படுப்போம், ராமலிங்கம் வந்தால் எழுப்பட்டும், அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவோம் என்று போய் படுத்துக்கிறாங்க. ஆக ராமலிங்கம் மழை விட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவதற்கு இரவு 12 மணி 12:30 மணி ஆயிட்டுது. ராமலிங்கத்துக்கும் ஒரே பசி. நம்முடைய பசிக்காக நம்முடைய அண்ணியை தொந்தரவு செய்ய வேண்டாம், நாம் வெளியில் திண்ணையிலே படுத்துக்குவோம் என்று முடிவு செஞ்சு வெளியில் ஒட்டு திண்ணையிலே படுத்துக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அண்ணி வராங்க. ஒரு கையில் தண்ணீரும் இன்னொரு கையில் சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து ராமலிங்கம் எழுந்துரு, ராமலிங்கம் எழுந்துரு என்று சொல்கிறாங்க. ஆக கை கால்லாம் அலம்பிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ என்று சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி என்று சொல்லி கை கால்லாம் அலம்பிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடை நிறைவாக சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறாரு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து திரும்பவும் அண்ணி வர்றாங்க. தம்பி ராமலிங்கம் எழுந்துரு, எத்தனை நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? 10-10:30 வரலாம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு மேலே அசதி வந்துருச்சு, நான் படுத்துட்டேன், இப்போ தான் உன்னுடைய நினைவு வந்துச்சு, எழுந்திரிச்சு பார்க்குறேன் நீ வெளியில் வந்து படுத்திருக்கிறீங்க, அதனால் வாங்க உள்ளே வந்து படுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆக இவருக்கு ஒன்றும் புரியல. அண்ணி இப்போ தான் நீங்கள் வந்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, அதுக்குள்ளே திரும்ப வந்து சாப்பிட சொல்கிறீங்க. அன்னிக்கு ஒன்றும் புரியல. இல்லவே இல்லையே தம்பி, இப்போ தான் நான் எழுந்திரிச்சு வரேன், இப்போ தான் உங்களுடைய நினைவுகள் வந்தது, உடனே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறேன் நீங்கள் வெளியில் படுத்திருக்கிறீங்க, நான் வரவே இல்லையே இதற்கு முன்னாடி என்று ஆச்சரியத்தோட 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ அங்கே இறைவன் காட்சி கொடுக்குறாரு. அண்ணி அவர்கள், தம்பி ராமலிங்கம் நீ ரொம்ப கொடுத்து வச்சவனப்பா, இறைவனே உனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கப்பா என்று ரொம்ப பாராட்டி பெருமைப்படுறாங்க. எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்பதனை ஆணித்தரமாக சொல்கிறாரு வள்ளலார். இதையே தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாவீரரும் இதை வலியுறுத்தியிருக்கிறாரு. அதற்கு பிற்பாடு புத்தரும் இதை வலியுறுத்தியிருக்கிறாரு. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய வள்ளலாரும் ஆணித்தரமாக புலால் உண்ணாதீர்கள், எந்த உயிரினங்களையும் கொல்லாதீர்கள் என்று ஆணித்தரமாக சொல்கிறாரு. கொல்லாமை வேண்டும், புலால் உண்ணாமை வேண்டும் என்று வள்ளலார் சொல்வது போல இன்னைக்கு மாமிச உணவுகளை நாம் சாப்பிடும்போது நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்முடைய ரத்தமாக மாறுது, அதுதான் எலும்பாக மாறுது, நரம்பாக மாறுது, தசைகளாக மாறுது. ஆக அதுவே ஆன்மாவாக மாறுது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்கிறாரு. பசித்திரு அப்படின்னாக்கா ஆக புறப்பசி அல்ல, ஆக அந்த அருள் பசியை நமக்குள் கூட்ட வேண்டும். காலையில் இருந்து இரவு படுக்கிற வரையிலும் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், நல்லதை பார்க்குறோம், கெட்டதை பார்க்குறோம். ஆக கெட்டது நமக்குள்ளே உள் வந்து அது நம்மை இயக்காத வண்ணம் அதை தனித்து விட வேண்டும், அதை இயக்காத வண்ணம் செய்யணும்.